ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து எப்படி சிம்பிளான மெத்தடில் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து போட் நெக் மாடலில் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு சென்டரில் வைக்க போகிற டிஃப்ரெண்ட் கலர் ஃபேப்ரிக் வந்து ஒரு 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எங்கே உங்களுக்கு ஸ்காலப் டிசைன் வரப்போகுதுன்றதை ரஃபாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸில் வந்துட்டு நான் மார்க் பண்ண மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரஃபாக மார்க் பண்ணால் போதும், கரெக்டான அளவில் மார்க் பண்ண அவசியம் இல்லை. பேப்பரில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்காலப் டிசைன் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்காலப் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கேல் இருக்குது, இல்லை வந்து எதாவது மூடி இல்லை சர்க்கிள் மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து அப்படியே கையிலேயே போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நமக்கு இன்னொரு பேப்பர் தேவைப்படும். ஏன்னா நமக்கு வந்து 2 பக்கமும் ஸ்காலப் பண்ணணும்ல. இப்போ நம்ம ஒரு சைடில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் நீங்கள் அதே ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் இருக்க அச்சு வந்து இன்னொரு பக்கம் தெரியும்ல, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆக வந்து கட் பண்ணிடுவோம். நம்ம 2 சைடில் வரதுக்கு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃபோல்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரப்பகுதி இருந்தால் கூட ஓகே தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நான் அந்த பாடி பார்ட்டை அப்படியே போட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், பாடி பார்ட் அப்படியே போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு ஃபோல்டட் சைடுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு ரஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாலே போதும். இப்போ 2 பக்கம் இந்த 2 பீஸ் இருக்குமா, இந்த 2 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட ரைட் சைடு பக்கமாக வச்சு தச்சுட்டு வெளிப்பக்கமாக இருக்கிறது உள் பக்கமாக டர்ன் பண்ணோன்னா அந்த ஸ்காலப் டிசைன் கிடச்சிரும். இப்போ ஏற்கனவே நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை தச்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்கேலப் பேட்டர்னை வந்து மேலே வைங்க. நீங்கள் அந்த பேக்கில் வந்து லைனிங் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதே அளவுக்கு நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பேக் சைடில் பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேலப் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே ஒரே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 பக்கம் மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஆம்ஹோல் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கும் ஷோல்டரில் இருக்க ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி நெக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த பேட்டர்ன் பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.